ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மத்திய அரசு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், அதாவது வருமான வரித்துறையிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனல்ல மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல் நியூஸ் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மத்திய அரசு கீழ் இயங்கும் வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேண்டிட் அட்டெண்டன்ட் பணிக்கு தான் ஆட்களை இப்போ எடுக்கிறாங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப், நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கு தான் ஆட்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் இந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். இதற்கு தகுதி பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும், எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. மெரிட் பேசிஸில் மட்டும்தான் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை 18,000லிருந்து 56,900 வரை கொடுக்குறாங்க. அதாவது 57,000 வரை கொடுக்குறாங்க. அது கூடவே கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா விதமான அலவன்ஸும் கொடுக்குறாங்க. டிஏ, ஹெச்ஆர், ஹவுசிங் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜாபில் கிடைக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2024, அதாவது இந்த மாதம் செப்டம்பர் 22 தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ கூட மோட்டிவாக அமையும். நீங்கள் லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஜாபை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அல்லது நீங்கள் www.tnincometax.gov.in இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள், அதுதான் இந்த வெப்சைட். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம கிளியராக பார்க்கலாம். வாங்க, இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு போஸ்டிங் நியூஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இதுதான் அந்த நியூஸ். 7th செப்டம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணினா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். பாருங்கள், ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, இந்த லொக்கேஷன், இந்த ரீஜன்லேருந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. நுங்கம்பாக்கம், சென்னை. Recruitment notification for the post of canteen attendant for the recruitment year 2024. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் கேண்டீன் அட்டெண்டன்ட். வேகன்சி பாருங்கள், டோட்டலாக வந்து 25 வேகன்சிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 7th கிரேடில் அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்னென்னு நம்ம கீழே பார்க்கலாம். அப்ளிகேஷன் சப்மிஷன் எந்த இதுக்குள்ளே சப்மிஷன் பண்ணால் 8th-லேருந்து 22 செப்டம்பருக்குள்ளே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 22nd செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1st அக்டோபர் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்னை ரீஜனில் தான் ரிட்டன் எக்ஸாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கணும். ஏஜ் லிமிட் 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், எஸ்சி எஸ்சினா 5 years, ஓபிசினா 3 years, பிடபிள்யூனா 10 years, எக்ஸ் சர்வீஸ்னா 3 years உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் 40 years ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் 10th ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா tnincometax.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், நீங்கள் கொரியர்லாம் பண்ண முடியாது. இதுக்கு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஏதாவது ப்ரூஃப் நீங்கள் கம்பல்சரி இதில் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்
நம்ம எடுத்துருக்கணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். டாக்குமெண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கணும். அதேமாதிரி பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ்னால் அந்த சர்டிஃபிகேட் சப்போர்ட் கொடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் பாருங்கள், ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் நம்ம ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இதில் 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 500 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. அது எந்தெந்த கேட்டகரியில் 500 எடுக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் மெரிட் பேசிஸில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 times டைப் பிரேக்கர் பண்ணுறாங்க. ஓல்டர் கேண்டிடேட் ஏஜ், லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டைப் பிரேக்கரில். செகண்ட் டைப் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் இருக்கணும். தேர்ட் டைப் பிரேக்கர் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்து எடுக்கிறாங்க. ஃபோர்த் டைப் பிரேக்கர் வந்து குலுக்கல் முறையில் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 500 கேண்டிடேட்ஸ் ஆரம்பத்தில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 2 பாருங்கள், செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டிக் பண்ணாலே போதும். என்னென்ன கொஸ்டின்ஸ் பாருங்கள், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதை கவனமாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன டைப் பிரேக்கர் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப் பிரேக்கர் வந்து ஓல்டு கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் டைப் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் எடுத்துருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ். ஃபோர்த் டைப் பிரேக்கர் பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஃபிஃப்த் டைப் பிரேக்கரில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்டகரி எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து லாட் மூலயமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க குலுக்கல் முறையில். ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 1 அக்டோபர் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டேட் பாருங்கள் 6/10/2024. டைம் பாருங்கள் 11 AM to 1 AM. பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. எக்ஸாமினேஷன் அவென்யூ வந்து ஆல் டிக்கெட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கவனமாக அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு எந்த லொக்கேஷன் அந்த ரீஜியனில் போயிட்டு நீங்கள் எக்ஸாமை எழுதுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை கவனமாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.